ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடர்ஸ்ல விளையாண்ட ஒரு மிக தரமான கேமை பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல ஒயிட் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. பிளாக் வந்து நைட் F6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப C4. ஸோ சென்டர் ஸ்கொயர்ஸ்ல இருக்கிற கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. இப்ப E6 வந்து ரெடர்ஸ்ல ப்ளே பண்றாரு. இப்ப G3. ஸோ G3 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன் கட் பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப D5 புஷ் பண்றாரு. சென்டர் பண்ண ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப நைட் F3. இப்ப பிஷப் B4 செக் வருது. பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. பானை வச்சு ப்ரொடெக்ட் பண்றாரு. சிம்பிளா இப்ப பிஷப் வந்து ஃபேன் கட் பண்றாரு ஒயிட். இப்போ பிளாக் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் C1. ஸோ இந்த இடத்துல குயின் அண்ட் இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூப்பரான டயகனல வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நைட்டும் ஜம்ப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பிஷப் E7 ப்ளே பண்ணிக்கிறார். ஸோ இந்த இடத்துல பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. பிஷப் வந்து திருப்பி E7லே போட்டாரு. இந்த டயகனல் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு டயகனல்ன்றதுனால, இப்ப சிம்பிளா ஒயிட்டும் கேன்சல் பண்ணிக்கிறார். இப்ப நைட் BD7. இப்ப வந்து பிஷப் F4. ஸோ பிஷப் F4க்கு அப்புறமா இப்ப C6 வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பிஷப் F4 வந்து இந்த ஒரு டயகனல வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. ரூக் D1 வந்து ப்ளே பண்றாரு ஒயிட். இப்ப A4. ஸோ இந்த இடத்துல பிளாக் உடைய பான்ஸ்லாம் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த பான வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. இப்ப ஒயிட்டால இந்த பான வந்து புஷ் பண்ணி சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஏன்னா இந்த நைட்ட நம்ம டெவலப் பண்ணல. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு நைட் டெவலப் ஆகாதனால ஃபர்தரா இந்த பான புஷ் பண்ணி நம்ம வந்து குயினுக்கும் இங்க ஒரு வழி இருக்கு. ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு அவுட் ப்ளே கிடைக்குமான்னு பிளாக் வந்து ட்ரை பண்றாரு. இப்ப ஒயிட் வந்து குயின் C2 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப H6. ஸோ H6 மூலியமா இந்த ஒரு G5 ஸ்கொயர வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த நைட் அண்ட் பிஷப் கிட்ட இருந்து இப்ப நைட் E5 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப ராடர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, குயின் B6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ குயின் B6 மூலியமா நம்ம வந்து இந்த ஒரு B5ல ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஒரு சென்டர் முக்கியமான டயகனலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா, நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ஸோ நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, இமிடியேட்டா இப்ப பிளாக் உடைய ரூக் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து C5 ப்ளே பண்ணி ஆப்வியஸா இந்த குயின வந்து சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட் உடைய சென்டர் பான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இப்ப பிளாக் வந்து இந்த இடத்துல அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு A7 ஸ்கொயர்ல போட்டுட்டார். இந்த பான திருப்பி பார்த்தீங்கன்னா, புஷ் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்றாரு. இமிடியேட்டா கிடையாது. பட் ஃபியூச்சர்ல இந்த பான புஷ் பண்ணி, இங்க ஏதாவது ஒரு கவுண்டர் பிளே குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ராடஸ்லோவ் ட்ரை பண்றாரு. இந்த இடத்துல இப்ப வந்து நைட் C3. ஸோ கடைசியா இந்த நைட்ட வந்து டெவலப் பண்றாரு ஒயிட். இப்ப ரூக் F C8, ரூக் F C8க்கு அப்புறமா ரூக் A B1. இந்த இடத்துல இப்ப B6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த பான வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்ப C டெக்ஸ் B6, குயின் டெக்ஸ் B6. இந்த இடத்துல இந்த பான் வந்து இப்ப ஃபால் ஆகுது. நைட் டெக்ஸ் பான். பட் சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குயின் A7 ப்ளே பண்ணிக்கலாம். விட்ட பான பிளாக் திரும்ப எடுத்துக்கலாம். இப்ப வந்து இந்த நைட்ட வந்து சேஃப்கார்ட் பண்றாரு ஒயிட். இந்த நைட்ட சேஃப்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப C5. ஸோ ஆல்ரெடி ஒயிட் உடைய இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒயிட் உடைய பான்ஸ் வந்து இந்த மாரி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தாங்க. பட் அந்த பான வந்து பிரேக் பண்ணிட்டாரு பிளாக். இப்ப C5 ப்ளே பண்ணி மேற்கொண்டு சென்டர் பான வந்து பிரேக் பண்ண பார்க்குறாரு. நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பிஷப் டெக்ஸ் நைட், பான் டெக்ஸ் பிஷப். இப்ப ஃபைனலா ரூக் எடுத்துட்டு வந்து இந்த C5ல போடுறாரு. இந்த இடத்துல இப்ப குயின் D2 வந்து ப்ளே பண்றாரு. குயின் D2க்கு அப்புறமா இப்ப ஃபைனலா இந்த பான வந்து டேக் பண்ணிக்கிறார். ஸோ இப்ப மெட்டீரியல் வந்து 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கு. இந்த இடத்துல இப்ப ரூக் B2 வந்து புஷ் பண்ணி குயின சேஸ் பண்றாரு. இப்ப குயின் A6. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, பயங்கர த்ரில்லிங்கான பாயிண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஒயிட் வந்து அவருடைய பிஷப்ப சாக்ரிஃபைஸ் பண்றாரு. பிஷப் டெக்ஸ் H6 ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் H6க்கு அப்புறமா பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல ஒயிட்டோட இன்டென்ஷன் நம்ம குயின் எடுத்துட்டு வந்து இங்க போட்டதுக்கு அப்புறமா நம்ம விட்ட பீஸ திரும்பி எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப கிங்கோடைய சேஃப்டி பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த ஒரு மூவ்க்கு அப்புறமா எக்ஸாக்ட்டா கேம்ல என்ன நடக்குதுன்னா, யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு எக்ஸலன்ட் இல்ல பிரில்லியன்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் A1. ஸோ இந்த இடத்துல குயின் A1 ப்ளே பண்றாரு. நீங்க வந்து இந்த ரூக்க எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, இந்த ரூக் வந்து ஃபால் ஆயிடும். இங்க இருக்கிற குயின் வந்து இங்க டீவியேட் ஆயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ உங்களால நைட்யும் எடுக்க முடியாது. இதே ரிசல்ட் தான். குயின் டெக்ஸ் ரூக் வந்து செக்கோட வரும். பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இந்த குயின் சாக்ரிஃபைஸ ஒயிட் வந்து அக்செப்ட் பண்ணல. ஒயிட் என்ன பண்றாருன்னா, அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து D2ல போடுறாரு. பட் இந்த குயின் சாக்ரிஃபைஸ அக்செப்ட் பண்ணீங்கன்னா, ராடஸ்லோவுடைய விஷன் எப்படி இருக்குன்றத நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கர எக்ஸைட்டிங்கான வேரியேஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் இந்த குயின் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த குயின் சாக்ரிஃபைஸ நீங்க வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா, இந்த குயின் சாக்ரிஃபைஸ நீங்க எடுத்து தான் ஆகணும். இந்த இடத்துல இப்ப பிளாக் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, ரூக் டெக்ஸ் ரூக் செக் வரும். இந்த செக்குக்கு நீங்க பிஷப் வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். பிஷப் வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா,
இந்த இடத்துல திருப்பி நம்ம இந்த ரூக்க சாக்ரிஃபைஸ் பண்றோம். இன்னொரு ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, E5. ஸோ E5 மூலியமா குயின வந்து அட்டாக் பண்றோம். அண்ட் இந்த ஒரு பிஷப் உடைய டயகனல முக்கியமா நம்ம ஓப்பன் பண்றோம். இப்ப ஒயிட்டால இந்த ரூக்க எடுக்கவே முடியாது. எடுத்தீங்கன்னா சிம்பிளா பிஷப் H3 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த செக்மேட்ட நம்மளால தடுக்கவே முடியாது. ஸோ நீங்க என்னதான் ப்ளே பண்ணாலும், நீங்க வந்து அடுத்த மூல செக்மேட் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ரூக்க வந்து எடுக்கவே முடியாது. ஸோ ஒயிட் இன்ஸ்டெட் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, பிஷப் H3ய வந்து நம்ம தடுக்கலாம். குயின வந்து H4ல போட்டு பிஷப்ப வந்து இந்த H3க்கு வரவிடாம தடுக்கலாம். பட் இந்த இடத்துல இன்னொரு ஒரு எக்ஸலன்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் C1. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து இந்த ஒரு நைட் எடுக்க முடியாது. சிம்பிளா பிஷப் H3 ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி இங்கே வர செக்மேட்ஸ பார்த்தீங்கன்னா, உங்களால தடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒயிட் தற்சமயத்துக்கு செக்மேட்லேருந்து தப்பிக்கணும்னா, கிங் G2 தான் ப்ளே பண்ண முடியும். கிங் G2க்கு அப்புறமா நம்ம இந்த பிஷப்ப வந்து எடுக்கலாம். ஸோ திருப்பி இந்த நைட்ட வந்து ரீடேக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இன்னொரு ஒரு எக்ஸலன்ட்டான மூவ் இருக்கு பிளாக்குக்கு. அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த அழகான இந்த G4 ஸ்கொயர்ல போட்டு, கிங்க திருப்பி நம்ம வெளியில வரவிடாம தடுக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூக் G1 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த பான புஷ் பண்ணோம். இந்த மாரி வேற ஏதாவது ஒரு மூவ்ஸ் ப்ளே பண்ணீங்கன்னா, ரூக் G1 மூலியமா ஒயிட் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால நம்ம கிங்குக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தரோம். F1 புஷ் பண்ணி, இப்போ வந்து ரூக் G1 செக் குடுத்ததுக்கு அப்புறமா கிங் வந்து இங்க வருவாரு. இந்த இடத்துல இன்னொரு ஒரு எக்ஸலன்ட்டான மூவ் வந்து ப்ளே பண்றாரு பிளாக்கு. D4. ஸோ D4 மூலியமா இந்த பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த பிஷப்ப உங்களால எடுக்க முடியாது. பிஷப் எடுத்துட்டீங்கன்னா, ரூக் F1 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். கிங்கால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. முக்கியமா இந்த பான் இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால இப்ப ஒயிட் திரும்ப செக்மேட்லேருந்து தப்பிச்சு ஆகணும்னா, அவர் வந்து இந்த பான தான் புஷ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க குயின் மூலியமா இங்க பெர்பெச்சுவல் செக்லாம் குடுக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல கிங் G2 வந்தது கிங் G7 வந்ததுக்கு அப்புறமா உங்களால எங்கேயுமே போக முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்க செக்மேட்லேருந்து தப்பிக்கணும்னா, நீங்க திருப்பி ஃபர்தரா இந்த இடத்துல E3 ப்ளே பண்ணி, இந்த E2 ஸ்கொயர கிங்குக்கு ஃப்ரீ பண்ணி தான் ஆகணும். இப்ப திருப்பி ரூக் F1 செக் வரும். ரூக் F1 செக்குக்கு அப்புறமா இப்ப கிங் E2 ஒரே எஸ்கேப்பிங் ஸ்கொயர். இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பிஷப் டேக்ஸ் F3 ஃபர்தரா ஒரு செக் வரும். இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பெருசா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து கிங் எடுத்துட்டு வந்து இங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஷப் மூலியமா ஒரு செக் குடுத்து குயின வின் பண்ணிடலாம். அப்படி இல்லையா, நீங்க கிங் எடுத்துட்டு வந்து D2ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் D1 செக் தரலாம். ரூக் D1 செக்குக்கு அப்புறமா கிங் C2 தான் போக முடியும். கிங் C2க்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்க பிஷப் E4 மூலியமாவும் செக்மேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ரூக் மூலியமாவும் செக்மேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிஷப் செக்குக்கு அப்புறமா நீங்க குயின வச்சு தான் இந்த பிஷப்பை எடுக்க முடியும். குயின வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சிம்பிளா எல்லாரும் நினைப்பாங்க ரூக் டெக்ஸ் குயின் இப்ப கிங் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா கேம் ஈக்குவல் ஆயிடும்ன்ட்டு. பட் இந்த இடத்துல நம்ம குயின எடுக்க மாட்டோம். சிம்பிளா பான புஷ் பண்ணி கிங்குக்கு செக் தரோம். அண்ட் அது மட்டும் இல்ல கிங் வந்து குயினுடைய சப்போர்ட்ல இருந்து விலகி தான் ஆகணும். இப்ப இந்த பான் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த குயின வின் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ரூக் இருக்கு. இது மூலியமா ஈஸியா பிளாக் வந்து கேம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான குயின் A1 மூவ்க்கு அப்புறமா இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலோ அப்பே ஓகேங்களா? ஸோ இந்த குயின் A1 பிரில்லியன்ட்டான மூவ்க்கு அப்புறமா, நீங்க இந்த குயின எடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரியான விளைவுகள ஒயிட் சந்திக்க வேண்டியது வரும். ஓரளவுக்கு ஒயிட் வந்து இந்த இடத்துல அத கணிச்சுட்டாரு. அவரு இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணிட்டாருன்னா, இந்த குயின எடுக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி குயின் D2 வந்து ப்ளே பண்ணிட்டார். ஸோ குயின் D2க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து பிஷப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணார்ல, இப்ப ஒயிட் வந்து ஒரு பீஸ் டவுன்ல இருக்கிறாரு. ஒயிட் வந்து இப்ப ஒரு காம்பன்சேஷனே இல்லாம அவருடைய பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. என்னதான் பிளாக்குடைய கிங் வந்து சேஃப்டி இல்லாம இருந்தாலும், ஒரு பீஸ் டவுன்ல இருக்கிறாரு ஒயிட். தற்சமயத்துக்கு பிளாக்குக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த கேம் இப்ப எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குயின் A3 இந்த இடத்துல இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இங்க B1ல போறாரு. ஃபர்ஸ்ட் அவருடைய கிங் பேஸ் ரேங்க தயார்படுத்திக்கிறாரு. இப்ப கிங் G7 இப்ப வந்து G4 ரூக் AC8 இப்ப G5 நைட் G8. ஸோ இந்த பான வச்சு ஃபர்தரா கொண்டு வராரு. இந்த குயினுடைய சப்போர்ட் மூலியமா. இந்த இடத்துல இப்ப குயின் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப கிங் F8 இப்ப G டெக்ஸ் H6 நைட் டெக்ஸ் H6. இப்ப ரூக்க வச்சு குயின சேஸ் பண்றாரு. இப்ப குயின் டெக்ஸ் பான். இப்ப குயின் மூலியமா பேஸ் ரேங்க்ல ஒரு செக் வருது. நைட்ட வச்சு பிளாக் பண்றாரு. நீங்க கிங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க ரூக் வேணும். இந்த இடத்துல இப்ப ரூக் D3 வராரு. ரூக் D3க்கு அப்புறமா ரூக்க வச்சு பிளாக் பண்றாரு. ஸோ எந்த விதத்திலுமே பார்த்தீங்கன்னா, விட்ட பீஸ ஒயிட்டால திரும்ப எடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரா மெட்டீரியல வச்சு பிளாக் ஈஸியா கேம வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து குயின் A1க்கு அப்புறமா வர ஃபாலோ அப்ப கரெக்ட்டா கணிச்சு ரெடஸ்லோ வந்து இந்த பிரில்லியன்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ பண்ணாரு.
இந்த ஒரு குயின் A1 மூவ் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்மார்டலான மூவா? இந்த ஒரு கேம் வந்து இம்மார்டல் கேமா? அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த கேம பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவ நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.